ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். ஆனா நம்மளுக்கு தேவையில்லாத பவுண்டரியில போய் நம்ம நின்னோம்னாக்கா கன்ஃபியூஷன் வருதா, பயம் வருதா, சந்தேகம் வருதா, வேசித்தன இச்சை வருதா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டே இருங்க. ஏன்னா அதுக்கான நம்ம இடம் இல்லை அது. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾದರ್. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ದೇವರೇ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ರಾಜನೇ ದೇವರೇ, ಈ ಒಂದು ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಲು ಬಂದಿದ್ದೇವೆ ಅಪ್ಪ. ದೇವರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ ಅಪ್ಪ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ದೇವರೇ, ಹೌದು ರಾಜನೇ, ನೀನು ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರೇ, ನೀನು ತೋಮಾನಿಗೆ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರೇ, ನೀನಾದರೂ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಂಬುತ್ತಿದ್ದೀಯಾ, ಆದರೆ ಮುಂದೆ ಬರುವಂಥ ಜನರು ನನ್ನನ್ನು ನೋಡದೇ ನಂಬುತ್ತಾರೆ, ಅವರು ಧನ್ಯರು ಅಂತ ಹೇಳಿದ್ಯಾಪ್ಪ. ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಹೌದು ರಾಜನೇ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಲ್ಲ ದೇವರೇ, ಆದರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿದ್ದೇವೆ ಅಪ್ಪ. ದೇವರೇ, ನೀವು ನಂಬಿಗಸ್ತ ದೇವರೆಂದು ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ ಅಪ್ಪ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ರಾಜನೇ. ದೇವರೇ, ಮುಂದೆ ನಡೆಯುವಂಥ ಆರಾಧನೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಒಂದು ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ದೇವರೇ. ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ದೇವರೇ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮಧುರವುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇನೆ. அப்பா, உங்களுடைய அன்பு இல்லாமல் கர்த்தாவே நாங்கள் என்னவா இருப்போம் கர்த்தாவே. உங்களுடைய அன்பு மட்டுமே எங்களை தேற்றி வழிநடத்தி வருகிறது அப்பா. உமக்கே நன்றி அப்பா. போன வாரத்திலிருந்து இந்த இடத்துல நாங்கள் கடந்து போனோம் ராஜா. இந்த வாரத்தில் ஆண்டவரே, இதே நாளன்று நம்ம இங்கே கூடி வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க அப்பா, உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை நீங்கள் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்குள்ள எந்த குறைவுகள் இருந்தாலும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா குறைவுகளும் நிறைவாக ராஜாவே அது மாறட்டும் ராஜாவே. தகப்பனே, எல்லா குறைகளையும் மாற்றி ராஜாவே எங்களை சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் நீங்கள் வந்திருக்கீங்க. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் பாடும்போதும் துதிக்கும் போதும் ராஜாவே அப்போ உங்களுடைய பரலோகத்தில் தேவன் அப்பா நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த ராஜாவே இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து என்று நம் தேவன் இந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்குவோம். எல்லா கரங்களை தட்டி தேவன் நமக்கு செய்த எல்லா காரியத்திற்காக இந்த வாரம் முழுவதும் அழகாக நம்மளை வளைத்து வந்த தேவனுக்காக நம்ம ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே
எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரை வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடுவோம். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய். எல்லாம் பாடிக்கொண்டே இருப்போம். இந்த நேரத்தில் நம்ம தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆம் ராஜாவே, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் பெரியவர், பெரியவர், துதிகளுக்கு பாத்திர ராஜாவே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பா பெரியவரே உமக்கு நன்றி ராஜாவே. எங்களை காப்பவரே உமக்கு நன்றி ராஜாவே. கண்மணி போல என்னை காத்து வந்தீரே உமக்கு நன்றி, நன்றி. ஆம் ராஜாவே, உம்மை போல எங்களுக்கு யாரும் இல்லை ராஜாவே. உம்மை போல அப்பா அன்பு செய்ய, உம்மை போல என்னை காத்து வழி நடத்த யாரும் இல்லை ராஜா. எல்லாரும் சேர்ந்து என்னோட தடவை பாடுறோம். எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. ஆமா தந்தவே, எல்லா ஸ்துதி கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா அப்பா துதி நேரத்தையும் ஆராதனை நேரத்தையும் பாதத்தில் தாழ்த்து கொடுக்கிறோம் ராஜாவே. நீரே காத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் திவ்ய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேலையில் எங்களோட கூட இடைப்பட்டதுக்காக நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போ மோசையை போல நம்ம கரங்கள் உயர்த்தப்படுதோ, அந்த வனாந்தரமாக இருந்தாலும் அது உயர்த்தப்படும்படியாக அங்கே எல்லா பாறைகளை உடைத்து உங்களுக்காக ஜீவ தண்ணீரை வர வைக்கிற கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தைரியமா கரங்களை உயர்த்தும் போது எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்குற கர்த்தர் நம்மளை எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து நீதியின் மார்க்கவசத்தை கொடுத்து கர்ஜிக்கிற சிங்கம் போல, போலியான சிங்கம் அல்ல, யூதா ராஜா சிங்கத்தை போல நம்மளை முன்னுக்கு நடக்க வைக்கிற தேவன். எந்த காரியம் நம்மளுக்கு நடக்காம இருந்ததோ இப்போ பிசாசு பார்க்குறான். யூதராஜ சிங்கம் நம்மளுக்குள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்க. யூதராஜ சிங்கம் நமக்குள்ள. ஹல்லேலூயா. பிள்ளைங்க கூட தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்குது. ஆனால் மனுஷர்களாக இருக்கிற புத்திரர்களாக இருக்கிற நம்ம தான் தேவனை பார்க்கறதில்ல, உலகத்தையே பார்க்கிறோம். இவங்க என்ன ஆகுதோ அப்படி என்ன ஆகுதோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இதோ நான் வனாந்தரத்திலிருந்து செழிப்பான பரலோகத்தை நான் பார்க்கிறேன், பரலோகத்தின் தேவனை நான் பார்க்கிறேன், வானமும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகாரை பற்றி பேசுறாரு. இந்த ஆகார் இந்த குடும்ப பாரம் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி
வனாந்தரத்துக்கு ஓடி போனான். அங்க கர்த்தருடைய சத்தம் ஆகாருக்கு உண்டாக்கி, ஆகாரே, நீ போய் மறுபடியும் உன்னோட கூட உன் சகோதரி கூட இரு, உன்னிடத்துல பிறக்கிற குழந்தையை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகார் ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் ஆகார் மேலேயும் கண் இருக்குது தேவனுக்கு. நம்ம இருக்கிற இடத்துல தைரியமா இருந்தோமானால் நம்ம சந்ததியை பெருக பண்ண வைக்கிற கர்த்தர், நம்ம சந்ததியை தைரியமாய் பிரகாசமாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்க இருக்கிற இடத்துல நிக்க ஆரம்பிங்க, ஓடாதீங்க. என்னை கர்த்தர் நிக்க சொல்லியிருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நிற்கும் போது பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் பேச சொல்லுகிறார். எசேக்கியேலுக்கு சொன்னார், இந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமான்னு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன, ஆண்டவரே உம்மால எல்லாமே கூடும்னு. இப்போ உங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் மறைத்து போயிருக்குதோ உங்க ஆசீர்வாதம் எல்லாம், இப்பொழுது நீங்க உங்க வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்லும்போது எல்லா காரியங்களும் உயிர்ப்பித்து உங்களை மகிமை பிரகாசத்துக்குள்ள கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போகும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் சேர்ந்து, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் நம் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் சேர்ந்து, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் தெய்வம், மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார் என் தெய்வம், மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே.
கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னனுப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அழைத்தவர் கரம் நடத்தும். எல்லாரும் சொல்லிட்டே இருங்க. நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் அவர், அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. எல்லாரும் ஜோரா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். இன்னும் ஜோரா தட்டுங்க. நம்மளால் பாட தான் முடியல, அட்லீஸ்ட் ஆண்டவர் கொடுத்த கரம் இருக்குது. நல்லா சந்தோஷமாக தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த தேசத்தில் நிறையா ஆபத்துகள் வரும்னு சொல்லி, அது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி ஆண்டவர் பேசி, இதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னாலும் ஆண்டவர் சொன்னதுனால நம்ம சபையில் ஒரு மன உபவாசன்றது நம்ம எடுத்தோம். என்ன அந்த ஒரு மன உபவாசம்னாக்கா, எல்லாரும் காலையில் 5:30 மணிக்கு எழுந்து ஒரு மணி மட்டும் ஆண்டவர்கிட்ட நேரம் செலவழிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு மனம். எல்லாரும் அவங்கவுங்க தனிமையாக ஒரு வீட்டில் நம்ம எவ்வளோ நாள் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம வேலைன்னு ஓடிட்டு இருந்திருக்கிறோம். ஒரு நிதானம் வேணும் நம்மளுக்கு. இந்த உலகத்தில் நம்ம கண் எடுத்து நம்ம பார்த்தோன்னா என்னென்னலாம் நடக்குது. நம்ம நியூஸை திறந்தால் நிறையா பிரச்சனைகள். ஒரு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணால் அங்கேயும் பிரச்சனை தான். ஒரு வேலைக்கு போனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நம்ம பிரச்சனைகளை மாத்திரம்தான் நம்ம கண் பார்க்குதே தவிர, காப்பாற்றுறது யாருன்னு இந்த கண்ணும் காதும் வாயும் பேச மாட்டேன்னு இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு மனம் வரணும்னா எல்லாரும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஒரு வேளை நம்ம அந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறோன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா, சரி இந்த ஒரு வேளையாவது நம்ம என்ன பண்ணலாம், போய் ஆண்டவர்கிட்ட சன்னிதானத்தில் அமரலாம் அப்படின்ற ஒரு மனத்துக்கு இந்த 3 வாரத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தரை பற்றியும் பேச ஆரம்பித்தார். விஷன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆண்டவர் வித்தியாசமான வார்த்தைகளை கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு மனம் நம்மளுக்குள்ளே வர 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 நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே போகிறத நான் பார்க்குறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போகிறத பார்க்குறேன். அப்போ இந்த பிரச்சனையை எடுத்துன்னு வரவன் யாரு? பிரச்சனை எடுத்துன்னு வரவன் பிசாசு. ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் யாரு? நம்மளை நடத்துறவர் யாரு? ஏசப்பா. இப்போ நம்ம உலகத்தில் அதிகமாக பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது, இன்னைக்கு 24 மணி நேரம் நம்ம யார் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோம்?
ஏன் உலக வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம அதிகமா கேட்கறது என்னன்னா பிசாசோட தந்திரங்களை தான். அப்போ நம்ம தேவனை நம்ம தேடாம இருக்கிறோம்னாக்கா, நம்ம வெறும் பிரச்சனைகளே பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், பிரச்சனைகளே வச்சுட்டு இருந்தா நம்ம தேவனை பார்க்க கூடாது அப்படின்ற சாத்தானோட தந்திரம். இப்போ இந்த ஒரு மனத்தினால எல்லாரும் என்ன பண்றாங்க, எதுவுமே வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், போய் ஆண்டவர் இடத்துல சன்னிதானத்துல நான் உட்கார்றேன். எப்போ நான் போய் உட்காரணும் நான் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டேனோ, அப்போதான் நான் யாரை தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் தேவனுக்குள்ள கிட்டி சேர்றேன். யாரு கூட சேர்றேன், இன்னும் ஆண்டவரோட சன்னிதானத்துல நான் நேரத்தை செலவழிக்கிறேன். அப்படி நேரத்தை செலவழிக்கும் போது தான் தெரிஞ்சுது, எவ்வளோ 24 மணி நேரத்துல நான் ஆண்டவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்காம இருந்திருக்கிறேன்றது தெரிஞ்சுக்கணும். நான் அன்வான்டான டைம் செலவு பண்றேன். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஒரு ஸ்கெடியூல் போட்டாலும் அந்த நேரம் இப்படின்றதுக்குள்ளே கடந்து போயிடுது. அந்த நேரத்தை தான் பிசாசு நம்மள்கிட்ட கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான்ன்றது ஆண்டவர் காமிச்சார். அப்போ இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்கணுன்றது தான் ரூலிங். எப்போ ஒரு மனுஷன் தேவ மனுஷன் கர்த்தருக்குள்ளே வந்தானோ, இந்த காலமோ நேரமோ தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படையணும். காலமோ நேரமோ தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படியாம போனோம், ஆண்டவர் இந்த உலகத்தை யார் கையில கொடுத்தாரு, மனுஷன்கிட்ட கொடுத்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ ஆளுகை செஞ்சு அதுக்கு கீழ்ப்படுத்துன்றாரு. எதுக்கு, உலகத்தை நம்மளை கீழ்ப்படுத்தி வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உலகத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த உபவாசம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம தேவனிடத்துல நேரத்தை செலவழிக்கிறதுக்கான டைமு. நான் எதேதோ யோசனை வரும்போது அந்த யோசனை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட தான் நான் உட்காருவேன், எதுனா நடக்கட்டும் அப்படின்ற டிசிஷன் மேக்கர்ஸாக மாறிட்டுக்கிறீங்க. இப்போ எந்த ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் 1 மணி மட்டும் நான் எந்த வேலையை எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் எனக்கு முக்கியமே இல்லை. நான் எப்படின்னா ஆண்டவர் தான் நான் வர்ஷிப் பண்ணுவேன், நான் அவரோட வசனத்தை படிக்குவேன் அப்படின்ற மைண்டு வருது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம டிசிஷன் எடுக்கிற மைண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம இந்த மைண்டு குடும்பத்தில் நம்மளுக்குள்ள ஒருமனம் வந்துச்சுன்னா எல்லாருமே தேடின்னு எங்கெங்கேயோ ரூமுக்குள்ளே போகாமல் என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணணுன்னு பிரதர் சொன்ன மாதிரி எப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே ப்ரேயருக்குள்ளே வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசுக்கு போட்ட டோருகள்லாம் ஒன்று ஒன்றா உடைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், வேற டோரை போடுறோம், பரிசுத்த ஆவியானவர் போடுற டோரை போடுறோம். இந்த டோரை போட்டால் யாராவது ஒடிக்க முடியுமா? இயேசுவே சொல்றாரு, பூட்டை போடாத மாதிரி அவரு திறக்கிறாராம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டை போடுறவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் போடுற டோரா நம்ம இருக்கணும், பிசாசு போட்ட எல்லா டோர்களும் உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவரே எல்லாம் செய்து முடிப்பாரு. யாத்திராகமம் 14:14 சொல்லுது, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்போ நம்ம சும்மா இருக்கணுமா? எங்க சும்மா இருக்கணும், அவரோட பவுண்டரியில சும்மா இருக்கணும். அவரோட பவுண்டரி எது, நீங்க எந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டாகுதோ, வீட்லயே ஆகட்டும் சபையிலே ஆகட்டும், ஆண்டவர் உங்களை இடத்துல எந்த இடத்துல பேசுறாரோ அந்த இடத்துல இம்மிடியேட்டா நம்ம அட்டன் ஆகிட்டே இருக்கும் போது அதுதான் பவுண்டரி. இந்த ஸ்பிரிச்சுவல் பவுண்டரியை தாண்டி பிசாசு உங்களை தொட முடியாது. ஏன்னா அவன் ஒரு வழியில வந்தானாக்கா 7 வழியா ஓடி போடுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜனங்களை வச்சிருக்கிறாரு. அவரே சொப்பனங்களை கொடுக்குறாரு, அவரே தரிசனங்களை கொடுக்குறாரு, இந்த வழியா பிசாசு வரான் அப்படின்னு. அப்படின்னா தேவன்கிட்ட உட்கார்ந்தா தான் நம்ம எதிரியே கண்ணுக்கு தெரியுவான். அதை மட்டும் அவன் என்ன பண்ணுவான், மறைஞ்சிருக்குவான். அவன் மறைஞ்சிருக்கிற இடம் தெரியணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு மனம் தேவை. அந்த ஒரு மனம் இருந்துட்டாலே போதும், நம்மள்கிட்ட வந்த எல்லா இருளும். இப்போ ஒரு மனம் வந்துச்சுன்னா எங்க என்ன வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி இருள் வருமா, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் போனால் மறைஞ்சிருக்கிறதால ஓடிடணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார், ஒரு மனம் வேணும், ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் வேணும், செய்கிற தொழில் ஒரு மனம் வேணும். எங்கே என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல கூட நம்மளுக்கு மைண்ட் என்னன்னா, இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்றத மைண்டில் இருக்கணும். நான் எதுக்காக செய்கிறேன், நான் செஞ்சேன்னா என்ன லாபம் கிடைக்குதுன்னு அப்படி செய்யாமல், நான் எதை செஞ்சாலும் யாருக்கு செய்கிறேன், கர்த்தருக்கே செய்கிறேன்ற அந்த ஒரு மனம் நம்ம சரீரத்தில் ஒரு மனம் வேணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு மனம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதை செஞ்சாலும் இஷ்டப்பட்டு நம்ம செய்வோம். கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யும் போது நம்ம தேவனுக்கே ரிட்டர்ன் செலுத்துகிறோம்.
அப்போது இந்த உபவாசம் நம்மளுக்கு என்னன்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்துக்கு இந்த ஒருமனம் வேணும்னா நம்ம உபவாசம் இருக்கணும்னு சொன்னேன். இவ்வளோ நாள் யாரெல்லாம் உபவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி உங்களுக்கு இதுக்கு மேலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உபவாசம் இருக்கலாம். ஏன்னா ஜனவரி 29 மட்டும் இந்த ஃபாஸ்டிங் கண்டினியூ ஆகுது. இந்த ஃபாஸ்டிங்கில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சர்ச்சில் இங்கே ஃபாஸ்டிங் இருக்கெல்லாம் சொல்லலை. அவங்கவுங்க சொந்த இடத்துல ஃபாஸ்டிங் இருந்து அவங்கவுங்க அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது அப்பா பிள்ளைக்கான உறவை நீடிக்கணுன்றதுக்காக தான் ஃபாஸ்டிங். இங்கே நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி நான் பெரிய ஆள் ஆகணும் அந்த இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவர் காட்டுற பவுண்டரியில் நீங்கள் நிற்கும் போது உங்களை பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உபவாசத்தை இருக்க சொல்கிறாரு. இது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான், இந்த பிசாசோட எல்லா தந்திரங்களையும் நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு மனத்துக்குள்ளே வர சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இருக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்கள் கூட ஜாயின் ஆகும்போது இந்த பிரச்சனை ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஜெயிக்கிறோம். அப்படி சபையே எல்லாருமே ஒரே மைண்டோட நம்ம வரும்போது சபைக்குள்ளே பிசாசு நொழியாது. அப்போ நம்ம எல்லைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பவுண்டரியில் இருக்கிறதுனால இயேசு சொல்கிறாரு, நீ இந்த பவுண்டரியில் கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டு இருக்கிறதுனால நீ உன் போக்கையும் ஆசீர்வதிப்ப, நீ வர்றதையும் ஆசீர்வதிப்பன்றாரு. நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிப்பட்டு இருப்ப, பட்டணத்துக்கு வெளியில் போனாலும் இந்த பவுண்டரியில் நீ கீழ்ப்படிந்ததுனால நீ பட்டணத்துக்கு வெளியே போகும்போதும் உன்னை ஆசீர்வதிப்பன்றாரு. அப்போது இந்த நம்ம ஆவிக்குரிய பவுண்டரியில் நம்ம இல்லாமல் போனாதான் இந்த ஆசீர்வாதம் எப்படி மாறுது, சாபமாக மாறுது. அப்படி தான், அதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை ஆண்டவரை தேடாத மாதிரி அவனோட பவுண்டரியிலே நம்மளை சுற்றி அடிமைகளாக வச்சுட்டு இருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் தான் ஆண்டவர் பல ஆவிக்குரிய வரன்களை கொடுக்குறாரு, பல கிஃப்ட்டுகளை கொடுக்குறாரு. நம்ம இந்த பிசாசின் ராஜ்யத்தை ஜெயிக்கணுன்றதுக்காக அவரோட வல்லமைகளை நம்மளுக்கு அழைக்கிறாரு. அப்படி என்ன மாதிரி வல்லமைகளை நம்மளுக்கு அழைக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ஆண்டவர் என்னன்னா எலியாவின் ஆவியை நம்மளுக்கு கொடுக்குறாரு, த ஸ்பிரிட் ஆஃப் எலிஜா. அந்த எலிஜாவோட ஆவி நம்ம எப்படியா இருப்போம்ன்றது வேதம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த ஆவி வரும்போது குடும்பத்தில் என்ன மாறுது, ஃபேமிலியில் எப்படி அதை நம்ம ஜெயிக்குவோம், எப்படிப்பட்ட பிசாசு எப்படி நம்ம ஜெயிக்கிறோன்றது நம்ம இந்த வசனத்தில் பார்க்கலாம். லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வசனம் எல்லாருடைய கண்கள் திறக்கப்படட்டும், எல்லாரோட ஆழத்தின் இருதயமும் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும். இந்த பலமான எலியாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலே பாயட்டும் ராஜா. இந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ளே பாயட்டும். இரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்துக்கொள்ளும். படிங்க இன்னொரு. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளின் இடத்திற்கு. இப்போ குடும்பத்தில் கவனிங்க, எல்லாரும் குடும்பத்தில் அப்பாவோட இருதயத்தை பிள்ளைகள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பிள்ளைகளோட இருதயம் அப்பாக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்படி குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஒரு பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல எந்த ஆவி வேலை செய்யுது, ஒரு ஈவில் ஸ்பிரிட் வேலை செய்யுது. ஒரு குடும்பத்தில் அப்பாவை புரிஞ்சிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை புரிஞ்சிக்காத அப்பாக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த எலியா ஆவி ஏன் வருதுனாக்கா, இந்த புரிந்து கொள்ளுகிறதுக்கு இந்த எலியா ஆவி தேவைப்படுது. த ஸ்பிரிட் ஆஃப் எலிஜாவோட ஸ்பிரிட்டு கடைசி நாட்களில் அதிகமாக வேலை செய்யும். அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த எலியாவோட ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே ஆளுகை செய்து. அப்போ இந்த தகப்பனோட இருதயம் எப்படி ஆயிடும்னா தேவனோட இருதயத்தை போல ஆயிடும். பிள்ளையோட இருதயம் எப்படி ஆயிடும்னா அதுவும் தேவனோட இருதயத்தை போல ஆயிடும். இந்த எலியாவின் ஆவி என்னன்னா 2 பேரையும் ஒன்று சேர்க்க வைக்கும். அவங்க தூங்கும் போதாகட்டும், அப்பாவை நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவர் பாவம் இல்லை, அம்மாவை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவர் பாவம் இல்லை. அவங்களுக்கு கீழ்ப்படின்ற இந்த எலியா ஸ்பிரிட் என்னன்னா அவர்களை லவ்வுக்குள்ள நடத்தும். அப்போ இந்த மனுஷங்க கல்லான இருதயம் போல இருக்கிறாங்களாம்.
மனுஷங்க கல்லான இருதயம் போல இருக்கிறாங்களாம். அவங்களுக்குள்ள அன்பு இல்லை, பாசம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கவுங்க சொந்த வழியில போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எளிய ஆவி எப்போ வந்துச்சோ, பிதாக்களுடைய இருதயங்களும் பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களாக்கும்படி இந்த எளிய ஆவி வருதான். இவ்வளவு நாள் நம்மளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாதவர்கள்னு. ஆனா கீழ்ப்படியாதவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, திட்டிகிட்டே இருப்போம். இவன் ஒன்னாவது கீழ்ப்படுகிறானா, எதனா பண்றானா அப்படின்ட்டு. ஆனா இந்த எளிய ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்தாக்கா, யார் கீழ்ப்படியாத இருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களா மாத்தோம் இந்த ஆவி. அவர்களை நீதிமான்களா மாத்தோம் இந்த பரிசுத்த ஆவி. அப்போ இந்த கடைசி காலத்துல எலியாவின் ஆவி நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம சொந்த பலத்துல போய் எல்லாமே மாத்திர முயற்சியில போயிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த பலத்துல எல்லாமே போய் மாத்திர முயற்சியில இருக்கிறோம். ஆனா இந்த ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க, எலியாவோட ஆவி எனக்கு தாங்க நம்ம கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் ஒரு தந்தை இந்த குடும்பத்துல நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க வைக்கிறார். அப்போ முந்தி எலியா வருவான், என்னது இயேசு வரத்துக்கு முன்னாடி யார் வரணும்? அப்போ பரலோகம் எதை டிசைட் பண்ணிக்கிது பாருங்க. இயேசு வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி எந்த ஆவி வரணுமா? யார் வரணுமா? எலியா வரணுமா? இயேசு வந்து ஒரு வீட்டில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி எலியா ஆவி வேணும். அப்போ இயேசு ஒரு இடத்துல சீஷருங்க கேட்குறாங்க, ஏசப்பா எலியா வரணும்னு வேதம் சொல்லுது, அவர் வந்து தான் எல்லா வழிகளெல்லாம் ஆயத்தப்படுத்துவார், ரட்சிப்பில் கொண்டு போவார், எலியா ஆவி வரணுமே அப்படின்னு கேட்டாக்கா எலியா வந்து ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இவங்களுக்கு புரியல, எலியா வந்து ஆயிடுச்சா யாருன்னு கேட்டாக்கா, இந்த ஸ்திரீகள் இடத்துலயே பிறந்த ஒரு தீர்க்கதரிசி, விசேஷமான தீர்க்கதரிசி யாருன்னா அது யோவான் தான். யோவானஸ்நானன், பேப்டிஸ்ட் ஜான். ஒரு தீர்க்கதரிசி, உலகத்திலேயே சிறந்த தீர்க்கதரிசி யாருன்னா இயேசுவே சொல்லிக்கிறது யாருன்னா ஜான் தி பேப்டிஸ்ட். அப்போ அவரோட வழி என்னன்னாக்கா, யாரை பார்த்தாலும் விரியன் பாம்பு குட்டிகளேன்ற தைரியமா. ஏன்னா அவங்க நாக்கில் எப்படின்னா பாம்பின் விஷயம் இருக்குது. யாராவது விரியன் பாம்பு குட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நான் என்ன செய்யணும்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படின்னா மனம் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் நூற்றுக்கு அதிபதி என்ன கேட்குறானாக்கா, நாங்கள் நாங்கள் வந்து சேவகர்களாக இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களே அவங்க பாவத்தில் மனம் திரும்புகிறாங்கன்னா எலியா ஆவி வேணும். பாவம் மனம் திரும்புதல் வேணும். அப்போ மனம் திரும்புதல் ஒரு குடும்பத்தில் வேணும்னாக்கா இந்த எலியாவின் ஆவி நம்மளுக்கு வேணுமா இருக்குது. ஏன் இயேசுவே வந்து யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறாரு? யோவானஸ்நானன் கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஏன்னா அவரே ஒரு வழியை உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படுத்துற வேலை. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் எல்லாம் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கட்டும், பிரச்சனையே பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாரு? ப்ரிப்ரேஷன். உங்க இருதயம் என்ற நிலத்தை ஆண்டவர் வேறு ஓட்டி, அது என்ன சொல்லுவாங்க, விவசாயம் பண்றதுக்காக வேறு ஓட்டி கல் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கசப்பு, கல், முள் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு ஜேசிபி விட்டு. இப்போ உங்க இருதயம் எல்லாம் பதப்பட்டு இருக்குது. இந்த வசனம் என்ற வார்த்தையினால உங்க இருதயத்துல விதைகளை விதைக்கிறாரு. அப்போ அந்த விதைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பவர் வேணும். எந்த ஒருத்தன் வந்துட்டு கல்லான அந்த என்ன சொல்லுவாங்க கலைகள், இந்த ஒரு நல்ல விதைகளை போடும்போது கலைகளை எடுத்துன்னு வந்து வைக்குவாங்களாம். அப்படி யாரும் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தான் எலியாவோட ஆவி தேவைப்படுது. இந்த நெருப்பு என்ன பண்ணும், யாராவது கலைகளை எடுத்து வச்சுன்னா அப்பயே சுட்டு எரிச்சிடும். அது அந்த நெருப்பு நல்லதெல்லாம் உள்வாங்கிக்கும். நம்ம இருதயத்தில் எப்படின்னா நல்ல விஷயத்தால உள்வாங்கும். யாருன்னா கெட்ட விஷயத்த உங்க மைண்ட்ல வச்சாங்கன்னா இமீடியட்டா தான் அரிச்சு விரட்டிடும். அதுக்கு தான் எலியா ஆவி வேணும். அப்படின்னா உண்மையா சொல்ல போனா எலியா ஆவி வந்து தைரியத்தின் ஆவி. இப்ப கலைன்றது என்னன்னா பயம். பிசாசு வந்து இருதயத்துல பயத்தை விதிக்க பார்க்கறான். ஆனா இந்த எலியானாவே இயேசுவின் நாமத்துல தைரியமா நிக்க வைக்குது. அப்ப தைரியமா நிக்க வைக்குது. ஒரு பொய்யை நம்மளுக்குள்ள வர்றதுக்குள்ள ஒரு நிஜம் என்ற பரிசுத்த ஆவி என்ன ஆகுதுன்னா அது எதிர்த்து நிக்குது. அது அப்போதைக்கு அப்ப யுத்தம் பண்ணுது. அப்ப யுத்தம் யாரோடையது? நம்ம யாருக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அது யுத்தம் பண்ணுது. நம்மளுக்கிட்ட ஒரு நெகட்டிவா யாரும் பேசுறாங்க, நெகட்டிவா நடந்துக்கிறாங்களோ அது நம்மளுக்குள்ள இருந்து பெரிய யுத்தம் பண்ணின்னு இருக்குது. நம்ம நிலத்தை, இருதயம் என்ற நிலத்தை எப்படின்னா நீதியின் மார்க்கவசமா சுத்தமா வச்சுன்னு இருக்குது. நீதியின் மார்க்கவசமா அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி வச்சுன்னு இருக்குது. இப்ப யாரும் இன்னும் பிசாசு பயமுத்துறதுக்கு இன்னும் படைகளை எடுத்துன்னு வரான், இன்னும் பொய்களை எடுத்துன்னு வரான், இன்னும் பிரச்சனைகளை எடுத்துன்னு வரான். மனசோர்ந்து போகிறதுக்கு நீங்க விட்டீங்கன்னா எல்லாமே கலைகளா உள்ள வச்சிடுவான்.
ஆனா இந்த எலியாவி இருக்கும்போது தைரியமா என்ன பண்ண முடியும்? நான் இன்னும் பிரச்சனை இடத்துல போய் நிக்கிறேன், நான் இன்னும் பிரச்சனை இடத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னு நான் தைரியமா போய் நிக்க இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஒரு இடத்துல நீ இன்னொன்னாக்கா பின்னாடி போக கூடாது, முன்னாடி போக ஆரம்பிக்கணும். இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு எனக்காக இருக்கிறாரு நம்ம தைரியமா சொல்லதான் இந்த ஜெசபெல் நாவிகள் எல்லாம் ஓடும். எங்க எலியா ஸ்பிரிட் இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அங்க இந்த ஜெசபெல் வந்துடும். ஒரு குடும்பத்தை அடிமைத்தனத்தில் கொண்டு வர இந்த ஜெசபேலோட காரியத்தெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த எலியா பத்தி மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இந்த எலியா ஆவி உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கடன் இருக்காது, கடன் ஆவி ஒரு விரட்டி அடிப்பீங்க. பொய் சொல்ற ஆவி வீட்டில் இருக்காது, அது விரட்டி அடிப்பீங்க. நம்ம அபிஷேகத்தை திருடுற ஆவி அது இருக்காது, அதையும் விரட்டி அடிப்பீங்க. இப்ப விரட்டி அடிக்கிறது பரிசுத்த ஆவி எங்க இருக்குது? உங்க இருதயத்தில் இருக்குது, ஆனா உங்களுக்கே தெரியல. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு குறை சொல்லி நீ இப்படி ஆயிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகும்னா பயத்தை எடுத்துன்னு வரோம். அதுதான் கலைகள். பிசாசு என்ன பண்றான்? நல்ல விதைய வளர்ந்துன்னு இருக்கிறத, நல்ல குடும்பத்துல நல்லா வளர்ந்துன்னு இருக்கிற குடும்பத்துல நிறைய பொய்களை விதைச்சு மனசு சோறு வருது. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நம்மளுக்கு ஒரு பவுண்டரி ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அந்த பவுண்டரிக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா வளருவீங்க. ஆனா நம்மளுக்கு தேவையில்லாத பவுண்டரியில போய் நம்ம நின்னோம்னாக்கா கன்ஃபியூஷன் வருதா, பயம் வருதா, சந்தேகம் வருதா, வேசித்தன இச்சை வருதா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டே இருங்க. ஏன்னா அதுக்கான நம்ம இடம் இல்லை, அது அந்த பவுண்டரி நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நம்ம எந்த இடத்துல நின்னா சமாதானம் இன்னும் சமாதானத்தில் போகுது, சந்தோஷம் இன்னும் சந்தோஷத்தில் இருக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு தெளிவு வருது, இன்னும் நம்மளுக்கு தைரியம் வருது, இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 பேரை அடிக்கிற பலன் வருது அப்படின்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த எலிய ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பொய்க்கு அதிகமா இடம் கொடுக்கறதுனால இந்த ஆண்டவரே என்ன பண்றாரு? ஒரு இடத்துல பிசாசுகளை விரட்டுறாரு, ஒரு பவுண்டரிக்கு போறாரு, பிசாசுகளை விரட்டுறாரு. அந்த ஆவி ரிக்வெஸ்ட் பண்ணுது ஆண்டவர்கிட்ட வந்து, ஏன்னா பண்ணிங்களுக்கு கூட அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. இப்போ ஏசப்பா அந்த இடத்துல பவுண்டரியில் வந்துக்கிறாரு, அது அவர் பவுண்டரின்னு சொல்லி பிசாசுகளை விரட்டுறாரு. ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த பன்னிகளை மேய்க்கிறவங்க வராங்க. இப்போ அவங்க பவுண்டரி அது, இயேசுவே வெளியே அனுப்புறாங்க, இயேசுவே வெளியே அனுப்புறாங்க. இவர் நல்லது பண்ண வந்தாரா கெட்டது பண்ண வந்தாரான்னு யோசிக்க தோணல, இவர் யாருன்னு கூட யோசிக்க தோணல உங்களுக்கு. நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போங்க, இந்த இடத்துல இருந்து வெளியே போறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான், ஆண்டவரே நம்ம என்ன பண்றோம்? வெளியே போங்க வெளியே போங்கன்னு பவுண்டரி விட்டு அனுப்புறோம் நம்ம. ஆனா இந்த ஆவிகளெல்லாம் விரட்டுற வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? என் புள்ள என் பவுண்டரியில இருக்கிறான்னு அவர் தைரியமா வந்து அவர் வந்து உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையை விடுதலை ஆக்க அவர் போராடினா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் மாதிரி இயேசுவே வந்து எங்க பவுண்டரி விட்டு எல்லையே விட்டு போங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா, நம்ம கண்கள் கட்டப்பட்டிருக்குது. அது அப்படி இருந்து கூட ஆண்டவர் என்னன்னா பொறுமையா, நீடிய பொறுமையா இந்த பிள்ளைகள் ரட்சிப்புல வர மட்டும், அந்த எலியாவி உள்ள போய் தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற மட்டும் இவர் பொறுமையா காத்துக்கிறாரு. அப்போ ஒரு இயேசு அவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செய்யணும்னா, மனுஷனாகிய இருக்கிற யோவானோட ஆவிகள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இந்த சரீரமான யோவான ஸ்நானன், இந்த பரிசுத்தப்படுத்துகிற யோவான ஸ்நானனோட சரீரம் தேவனுக்கே தேவை. அப்போ எலிஜா ஸ்பிரிட் என்னன்னாக்கா மனுஷன் ஒன்று தைரியம் பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்கா தேவனே வந்து நம்ம மூலியமா இந்த உலகத்தை கிளீன் பண்ணோம்னா யார் தேவை? நம்ம தேவையா இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. அவர் நம்மளை ஆளுகை செஞ்சாதான் இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போவோம். அப்போ நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்குதுன்னா ஒரு சமாதானம் பண்ணுகிற ஆவி இல்லை. ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். உத்தமமான ஜன, இப்போ எல்லாருமே எங்கெங்கேயோ நம்ம இருந்தாலும், எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்தாலும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துக்கு வரோம். இப்போ நம்ம இருதயத்தில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கலைகளெல்லாம் எடுத்துட்டோமா? இப்போ எல்லாருமே உத்தமமானா மாறிட்டோங்க.
நம்ம எல்லாருமே யாருமே பாவத்தின் பிள்ளைகளாக இல்லாமல் நம்ம உத்தமனாக மாறிட்டு இருக்கிறோம். அப்போ சபையில் ஆண்டவர் இந்த எலியாவின் ஆவியை கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாரு. இந்த எலியாவின் ஆவி இருந்தால் தான் பல ஜெசபேலுகளை விரட்டி அடிக்க முடியும் நம்மளால. நம்ம யுத்தம் பண்ணுறது வேணாம். நம்மளோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காடுறேன், நிற்கிறேன். நான் என்ன ஜெபம் பண்ணணும்னா கூட அந்த எலியாவின் ஆவி எனக்கு ஜெபம் பண்ண வைக்கும். அந்த எலியா கிட்டே பாகாலுக்கு தீர்க்கதரிசிங்க 300 பேருக்கு மேலே இருந்தாங்க. அவங்க பூஜை பண்ணுறாங்க, எதோ நாள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க பலிபீடம் ஒன்றுமே ஆகலை. ஆனால் எலியாவோட ஆவி எப்படி தெரியுங்களா? தைரியமா போய் நின்று என்ன பண்ணுறாரு? ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே இவங்க முன்னாடி என் ஜெபத்தை கேட்டு இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. இன்னைக்கு சபையில் ஆகட்டும், நீங்கள் போய் எங்கே போய் உட்கார்றீங்களோ அதுதான் பலிபீடம். உங்கள் விண்ணப்பம்லாம் ஆண்டவர் எப்படி பண்ணுவார்? ஸ்டாப். அதான் அந்த இடத்துல நீங்கள் படிக்கணும்னாக்கா தெரியும். ஆண்டவரோட அந்த நாவினால அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கினாராம். அக்னி போல நாவு எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சான். இன்னைக்கு உங்கள் விண்ணப்பம்லாம் கேட்கணும்னா நீங்கள் இந்த எலியாவின் ஆவி தைரியமாக, நான் பேசணுன்னா, நான் ஜெபம் பண்ணனா இது ஆண்டவர் கேட்பாருன்ற தைரியம் வேணும். நீங்கள் போய் தைரியமாக போய் நீங்கள் முட்டிக்கால் போடுங்க, உட்காருங்க, எதனா பண்ணுங்க. ஆனால் நம்பிக்கைக்குள்ளே இருங்க. நம்பிக்கை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. நம்பிக்கையோட என் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்ன்ற தைரியத்தோட நீங்கள் போய் எதை கேட்டாலும் இம்மிடியட்டாக அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். உங்களோட விண்ணப்பம் அவருக்கு காணிக்கையாக இருக்குது. உங்களோட சுத்த இருதயம் அவருக்கு காணிக்கையாக இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ நீங்கள் எதை கேட்டீங்கனாலும் உங்களுக்கு அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அந்த தைரியத்தோட நீங்கள் போறீங்க. நீங்கள் எதை கேட்கணுன்றது கூட அந்த இருதயத்தை அவரே கொடுப்பாரு. நீங்கள் எதை கேட்கணுன்றது கூட அந்த இருதயத்தை அவரே கொடுப்பாரு. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? விட்டு கொடுக்குற கீழ்ப்படிதல் வேணும். நம்ம கீழ்ப்படிதல் இருக்கும்போது இந்த எளிய ஆவி நம்மளை உருவாக்குது, சபையை உருவாக்குது. சபையை உருவாக்கி யார் இது பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கான அடையாளம். மனுஷனுக்கு பாருங்களேன், இந்த பிசாசுங்கள ராஜ்யங்கள ஆண்டவர் இப்படின்றதுக்குள்ளே எல்லாமே அவர் சிலுவையில் எப்போ ஜெயிச்சாரோ எல்லாமே தவுக்கல மாதிரி தான், எல்லாம் செத்து போனது தான் பிசாசுங்கெல்லாம். அதோட தலைகள் எல்லாம் நசிக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி செத்து போனதுங்களுக்கே நம்ம பயந்து நம்ம வாழ்க்கை நடுங்கின்னு இருக்கிறதுக்கே இந்த மாதிரி வல்லமையான தேவன் அபிஷேகத்தை கொடுத்து கூட நம்ம அவரை நம்ப மாட்டேங்கிறோம்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தந்திரத்தை வச்சு தான். உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி இனிமேல் எனக்கு என்ன நடக்க போகுது? ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாங்க, இவ்வளோ வயசாயிடுச்சே எனக்கு எப்படி நடக்கும்? சரி, அவங்க தான் அப்படின்னு பார்த்தா இந்த யோவான் ஸ்நானனோட அப்பா ஜோசப், ஜகரியா கிட்ட வந்துட்டு உன் மனைவி கர்ப்பம் தரிக்கும்னு சொல்றாங்க தூதர் ஆனால் இவரு என்னன்னாக்கா எப்படி ஆகும்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு நடந்தது இல்லையா? நம்பல, அதனால உன் வாய் கட்டப்படட்டும் ஏஞ்சல் சொல்றான். நான் எடுத்துன்னு வந்த மெசேஜை நீ நம்பலையா? உன் வாய் கட்டப்படட்டும். ஒரு தூதனை கட்டிட்டு போறான். அப்ப தேவன இடத்துல வர்ற விஷயத்தை ஏற்கனவே நடந்திருக்குது. அதை நம்ம நம்புறதுக்கு என்ன இருக்குது? நம்ம மாட்டேன்னு இருக்கிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா எப்ப நம்பிக்கையில மரியாதை கேட்கிறா எப்படி ஆகும்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறா. அங்க உன்னதமான குமாரன் பிறக்கிறாரு. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த குமாரன் பிறக்கிறாரு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்கும் போது தான் எல்லாமே நடக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார்கள். எலியா வந்தாச்சான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? எலியா வந்தாச்சுன்னு நம்பாம அந்த யோவானை என்ன பண்ணாங்க? இஷ்டப்படி என்ன பேசணுமோ பேசுகிறாங்க. அவனை சாகடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இதே போல் எலியா வருவாருனாங்க. எலியா வந்தாச்சு. 1000 வருஷம் அரசாட்சி வரோன்னுவாங்க. அதுவும் வந்திருக்குதா வரலையான்றது நம்மளுக்கு எப்படின்னா இந்த ஆவிக்குள்ளே டீப்பாக போனால் தான் நம்மளுக்கு நிறைய சத்தியங்கள் தெரியும்.
இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்றது தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருதயம் ஃபஸ்ட்டு எதுவுமே நம்பாது. இந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இயேசுவே வந்திருக்கிறாரு, இன்னும் இயேசு வந்ததை நம்ப மாட்டேங்கிறாங்க. காலத்தை அறிந்து பார்த்தீர்களானால் காலம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் இது எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ முதலாவது நம்பிக்கை, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படின்னா, நான் சபைக்கு வந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் இப்படி பைபிள் படித்தேன்னா நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்குவேன், நான் செய்கிற வேலை எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நான் என் வாயிலுக்கு இருந்து எது அறிக்கையிடுறேனோ அது தான் நடக்கும். ஒருத்தர் நான் பார்த்துருக்குறேன், எப்போவுமே இது நடக்காதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் மட்டும் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடந்ததே இல்லை. அவங்க எப்போவுமே எது போனாலும் அந்த அபசகோடன்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ட்டு. அதனால யாராவது அவங்க வந்தாங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. ஐயோ இவங்க வந்தாங்கன்னா சும்மா நம்மளை நெகட்டிவ் சொல்லியே பயப்பட வச்சுடுவாங்கன்ட்டு. அப்படிப்பட்டவங்களை தூரமாக தள்ளிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தூஷண வாய், பிசாசு தூஷண வாய் கொடுக்கப்பட்டிருக்குதான். எப்போ பார்த்தாலும் எதனா கெட்டதே பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போனால் நம்ம தைரியமாக இருக்கிறவங்கள பார்த்தாலும் நடக்க வந்துடும். அப்போ நம்ம தான் தெளிவாக ஜாக்கிரதையாக நம்ம எந்த இடத்துல இருக்கணும், நம்ம எந்த ஆவியை நம்ம இருக்கணும், ஆவிகளை பகிர்ந்து இருக்கிற அறிவு நம்மளுக்கு வேணுமா இருக்குது. நம்ம எந்த இடத்துல போகிறோம், நம்ம இருதயம் சந்தோஷப்படுதா, நம்ம குடும்பம் ஒருமனப்படுதா, நான் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் டெவலப் ஆகணும். இந்த கர்த்தர் நம்மளுக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்ம பழையவைகள் எல்லாமே ஒளிஞ்சு போயிடுது ஃபஸ்ட்டு. அதுதான் ரிசல்ட். ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான், நல்ல கனி கொடுக்குற மரத்தை எப்படி அறிவீங்க? அங்கே அந்த ஒரு மரம் எந்த கனி கொடுக்குதோ அது நல்ல கனி கொடுக்குற மரம்னு சொல்லுவாங்க. மரம் நல்லதுன்னு சொன்னால் அதோட கனியும் நல்லதுன்னு சொல்லுங்க. மரம் கெட்டதுன்னு சொன்னால் அது கனியும் கெட்டதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நல்ல மரம் எதுனோ அதில் நல்ல கனி கொடுக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே நம்ம ஒரு டீமுக்குள்ளேயே எந்த இடத்துல போகிறோமோ, இன்னைக்கு எனக்குள்ளே என்ன நடந்திருக்குது, நான் நல்லவனா மாறினுக்கிறேன்னா எனக்குள்ளே என்ன ரிசல்ட்டு யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆவியில் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு கொஷின் மார்க் வரும். அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான். இல்லை இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அப்போ எல்லாருமே ஒருமித்து, சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்கிறது எங்கேயோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு மனம் வேணும். இந்த ஒரு மனம் இருந்தால் தான் அடுத்தது அக்னியே இறங்கும். 300 பேர் எலியாக்கு பாகாலுக்கு தீர்க்கதரிசிங்க 300 பேர் இருந்தாங்க. ஆனால் 300 பேருக்கும் ஒரு மனம் இல்லை. 300 பேருக்கு ஒரு மனம் இல்லை. ஏன்னா அந்த கடவுள் செத்த கடவுளுக்கு ஒரு மனம் எங்கே வரும்? ஆனால் நம்ம ஒருத்தராக இருந்தாலும் நம்மளோட விசுவாசம் அக்னியை இறங்க வைக்கணும். வெறும் ஜபம் பண்ணின்னு இருந்தாலே ஆயிடாது. விசுவாசம் உள்ள ஜபம் ஃபஸ்ட்டு, விசுவாசம் உள்ள ஜபம் பின்னியாலே சுகமாக்குமா. நான் எந்த ஆவியில் இருக்கிறேன்னு தெரியாமல் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எந்த ஆவிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தானாக்கா தைரியமாக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாருன்னு நான் தைரியமாக கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ நீங்கள் சாட்சியாக சொல்லும் போது நெக்ஸ்ட்டு ஆண்டவரோட வசனத்தை நிறைவேற்றுறீங்க. ஏன்னா நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்களா. எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கலையோ தோத்துட்டு இருக்கிறீங்களோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? விசுவாசம் வேணும். நீங்கள் ஜபத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, நான் போனால் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கு வேண்டாம். நான் இந்த வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா அது கொஸ்டின் மார்க் வேண்டாம். நான் தொட்டானா அவர் முடிப்பார், அந்த விசுவாசத்தில் வரணும். அல்லேலூயா. நான் தொட்டா அவர் முடிப்பாருன்ற அந்த விசுவாசத்தில் வேணும். ஏன்னா யோவானாகிய நாம தான் யோவான் செய்யணும், இயேசு முடிக்கணும். இப்போ இயேசு முடிச்சிட்டாரா இல்லைங்களா? இயேசு முடிச்சாச்சு, எலியாவும் வந்தாச்சு. நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்குள்ள துதி ஆராதனை கொண்டாடுற டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ராப்ளமை சுற்றி பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ துதிக்க சிறைச்சாலை கதவுகளே உடைச்சிட்டு போவோம். எது இப்போ சிறைச்சாலை கதவுங்க பிசாசு போட்டது இல்லை, நம்ம போட்டு வச்சிருக்கிற சிறைச்சாலை.
ஆண்டவர் வந்து காப்பாற்றுவாரோ இப்படி பண்ணுவாரோன்ற நம்ம ஒரு வால்ஸ் எல்லாம் நெகட்டிவ் வால்ஸை போட்டு வச்சிருக்கிறோம்ல, அதை தான் ஆண்டவரால் உடைக்க முடியல. அதுக்கு தான் யோவான் ஸ்பிரிட் தேவை, அதுக்கு தான் எலியாவோட அபிஷேகம் தேவை. இப்போ எலியாவோட அபிஷேகம் வந்தாலே நான் எந்த லெவலுக்கு நான் பவுண்டரி போட்டு வச்சுன்னு என் சொந்த பலத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்றேன். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன், நீங்கள் என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிங்க. நம்ம முழுசாக எப்போ ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அவர் மேலே காத்திருக்கிறோமோ, ஒரு வசனத்தை எடுத்தால் அதில் நம்ம காத்திருக்கிறோமோ, பொறுமை உள்ளவன் பூமி ஆளுவான். ஈசாக்கு ஜபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. ஈசாக்கு ஜபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. உம்மாலாகும் எல்லாமாகும் இயேசுவே, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டி. உம்மாலாகும் எல்லாமாகும் இயேசுவே, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்கொண்டு மணிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்கொண்டு மணிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும் இயேசுவே, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றாய் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றாய் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும் இயேசுவே, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. நம்மளால, நம்ம தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. வாயை திறந்து மனசார தேவனிடத்துல சொல்லுங்க, அப்பா உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா, உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. இந்த எலியாவின் ஆவி இறங்கி வரட்டும், இந்த எலியாவின் அபிஷேகம் இறங்கி வரட்டும், எங்கள் குடும்பத்தங்களை சரி செய்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். அப்பா எல்லா இருதயங்களும் ஒருமனப்படுத்துகிற இந்த எலியாவின் அபிஷேகம் இறங்கட்டும், எலியாவின் ஆவி இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தின் ஆவி இறங்கட்டும். எல்லா சாத்தானோட திட்டங்கள் எல்லாம், மாந்திரிக கிரிகள் எல்லாம் உடைக்கப்படுவதட்டும், எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை தொடுகிற ஆவியே, பிசினஸை தொடுகிற ஆவியே, எல்லா பொய்யின் ஆவிகள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தினால வேசித்தன ஆவி
விபச்சார ஆவிகள் எல்லாமே எங்க தேசத்தை விட்டு வெளியேறிய இயேசுவின் நாமத்தினால கேப் டிரைவர்ஸ்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம், ஓலா டிரைவர்ஸ்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம், பஸ் டிரைவர்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபிளைட் ஓட்டுற ஒவ்வொருத்தரோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா, அநேக ஆக்சிடென்ட் காரியங்கள் எல்லாமே வெளியே ஏறட்டும் இயேசுவின் நாமத்தினால, வெளியே ஏறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேசத்துல இறங்க இருக்கிற எல்லா தீய சக்திகள் எல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும். அதுக்கு எலியாவின் அபிஷேகம் வேணும். எலியாவின் அக்னி இறங்கட்டும், தேவ அக்னி இறங்கட்டும், தேவ அக்னி இறங்கட்டும். எல்லாமே வானம் மண்டலத்துல எல்லாம் பொல்லாத செயல்கள் எல்லாத்தையும் உடைக்கப்படட்டும், எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே. இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும், இயேசுவே உம்மாலாகும் எல்லாமாகும். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இருதயெல்லாம் அப்பா நம்பாமல் இருந்த இந்த கல் பாறைகள் எல்லாமே உடைக்கப்பட்டு வழி எடுக்கிறது தான் ஆண்டவரே. ஆனால் இந்த வழியில தான் எங்களை உருவாக்கி வருகிறீங்கப்பா. எங்கள் இருதயம் என்ற நிலம் இப்பொழுது நல்ல நிலத்துக்கு ஒப்பாக இருக்குது. நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும், தேவ சமாதானம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். கர்த்தரையே நாங்கள் நம்புகிறோம். உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் முழு மனதோட என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசு நாம ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாங்கள் மறக்க மாட்டோம், நிலைத்து நிற்கிறோம் ராஜா. உன் கருத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து